குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகணேஷ் ராசரணி என் வாக்கிலும் நிலவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதனும் நேருங்கம். நான் மரிமல் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கும். முருகனோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேங்க. சரி, இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நீண்ட நாட்களாக நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஆமாங்க, நம்மை தேடி அதாவது நம்ம எல்லாரையும் தேடி வேலவன் வரப்போகிறாரு. ஆமாங்க, அதாவது நம்ம இதுக்கப்புறம் செய்யக்கூடிய எல்லா வேல்மாறல் பூஜையுமே வேல் வைத்து நம்ம வேல்மாறல் பூஜையானதை செய்ய இருக்கிறோம். அந்த வேலானது எங்கேருந்து எப்படி வரப்போகுது, என்னைக்கு வரப்போகுது அப்படின்ற பல விஷயங்களை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, வள்ளிமலைக்கு சென்று வந்த 2 வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை போய் பகல் நேரத்தில் வீடியோ பதிவு எடுத்து இங்கே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வள்ளி அம்மாவுடைய உத்தரவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால எல்லாரும் ரொம்ப மனமகிழ்ந்து ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்குமே கூட. அந்த ஒரு நாள் பயணத்துல எவ்வளோ அற்புதங்கள். நாம கோவிலுக்கு போகணும் அப்படின்றத விட இறைவன் நம்மளை கோவிலுக்கு அழைக்கிறாரு அப்படின்னா எல்லா விதமான அருளையும் கொடுத்து அனுப்புவாரு அப்படின்றதுக்கு நாங்கள் ஒரு நாள் பயணமாக வள்ளிமலைக்கு போயிட்டு வந்ததை நிச்சயமாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்தது. வீடியோ பதிவுகள் சொன்னது இல்லாமலே இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாமே கூட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோன்றதுனால பதிவானதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவலை சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப நாட்கள் இல்லை, கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. நம்ம பழனியில் வேல்மாறல் பூஜை செய்ய இருக்கோம் இல்லையா? அந்த வேல்மாறல் பூஜைக்கு நம்ம இங்கே சென்னையிலேருந்து போகிறதுக்காக வேண்டி வண்டி பேசியிருந்தோம். பஸ் வசதி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பஸ் ஆனது ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில மக்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னு வேன் ஏற்பாடு பண்ணோங்க. வேனும் ஓரளவுக்கு மக்கள் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு 5 பேர் சேர வேண்டியது இருக்குது. இந்த பதிவு பார்க்குறவங்க உங்களை யாராவது பழனி மலையில் நடக்கக்கூடிய வேல்மாறல் பூஜைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக புக் பண்ணிக்கோங்க. இன்னும் 5 பேர் சீட்டு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சிலருக்கு என்னைக்கு வேல்மாறல் பூஜை அப்படின்றத மறந்துட்டீங்களோ அப்படின்றதுனால ஞாபகம் படுத்துகிறேன். வருகின்ற 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வேல்மாறல் பூஜையானதை வச்சுருக்கோம். இதில் எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, மறுநாள் அதாவது 25ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் வருது. அதனால் முன்னாள் வேல்மாறல் பூஜையில் நீங்கள் எல்லாரும் எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய அன்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். நீங்கள் வாழ்த்த கண்டிப்பாக நான் இன்னும் மென்மேலும் வளர்ந்து வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் இருக்குது. பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு நன்றி சொல்கிறீங்களோ அதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதும் தொடர்ந்து இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சியோட எனர்ஜியோட செயலாற்றுறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக எல்லாரும் பூஜையில் கலந்துக்கோங்கன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் பூஜை பொருட்கள் ஏதேனும் தேவைப்படுது, அதாவது வேறு எதுவும் விளக்குகள் அந்த மாதிரி எதனா தேவைப்படுதுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நான் வரும்போது கொண்டு வந்துடுவேன். நீங்கள் அங்கே பூஜையில் வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரியா? அதனால எல்லாருமே பூஜையில் கலந்துக்கோங்க. இதில் முக்கியமாக இன்னொரு தகவலும் சொல்கிறேன். பூஜை நடைபெற உள்ள இடம் பார்த்தீங்கன்னா மயில் மடம் இல்லையா? அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடிய எல்லாருக்குமே டோக்கன் ஆனது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க. அதாவது முதல்ல வரவங்க எல்லாருக்குமே டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் அமர்ந்துருங்க. எதற்காக இந்த டோக்கன் அப்படின்னா, இப்போது பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைவாக நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதத்தில் ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் வந்துடுது, கீழே விழுந்துடுறாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி மக்கள் ஆயிடுறாங்களே. அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த டோக்கன் ஆனது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டோக்கனில் 1, 2 அப்படின்றதுனால நீங்கள் அழகாக வரிசைப்படுத்தி நின்றுட்டீங்க அப்படின்னா அழகாக பூஜை நிறைவாக முடிச்சுட்டு அழகாக ஐயனுடைய பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் அன்னதானமும் வாங்கி சாப்பிட்லான்றதையும் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நாங்கள் செய்திருக்கோன்றதுனால முதல்ல நீங்கள் மடத்துக்கு வரவங்க எல்லாருமே அந்த டோக்கன் அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டோக்கனானது உள்ள முன்னாடி நீங்கள் நுழைவாயிலே ஒருத்தவங்க அமர்ந்திருப்பாங்க. அவங்க கையில் நீங்கள் உங்கள் பேரை சொல்லிவிட்டு டோக்கனானதை வாங்கிக்கலான்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான தகவலுக்கு வந்துடும். அதாவது நம்ம வேல்மாறல் பூஜைக்கு வேலவன் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அற்புதமான ஒரு நல்ல செய்தியை நான் நம்ம வீட்டில் இருந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தா, ஆனால் இறைவனோட அருள் என்னன்னு பாருங்கள். அந்த வேலானது என் கைக்கு எப்போ சேரணும், எப்படி சேரணும், எந்த இடத்துலேருந்து நான் அந்த தகவலை உங்களுக்கு சொல்லணுன்றத ஐயனே தீர்மானிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டு வந்துடுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் மாரிமா சரவணன் பேசுகிறேன். எங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, வள்ளிமலையில் சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்கேன்.
இதுவே பெரிய பாக்கியம். இன்றைய வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியம்மா தேவானியம்மா பிறந்த கதை. நான் அந்த வள்ளிமலையிலிருந்தே ரிலீஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு விசேஷமான இந்த நாள் அன்னைக்கு வர வச்சு பல அற்புதங்கள் இன்னைக்கு நடந்தது. இதில் ரொம்ப முக்கியமாக நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதை நான் இந்த இடத்துல இருந்து குரு பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சதே எனக்கு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறேன். என்ன நடந்தது அப்படின்னா, நமக்கு வந்து இது வரைக்கும் வேல்மாறல் பூஜை அப்படின்னா வேல் படம் வைத்து தான் பூஜை செய்துட்டு இருக்கோம். ஆனா நம்மை தேடி நமக்காக நம்ம காக்கும் கடவுள் வேலவன் நம்மை தேடி வர போறாருங்க. ஆமாங்க, நாம இதுக்கப்புறம் செய்யக்கூடிய அடுத்தடுத்த வேல்மாறல் பூஜை நம்ம பழனியில செய்ய போறோம் இல்லையா? அந்த பழனியில செய்யக்கூடிய வேல்மாறல் பூஜைக்கு நம்ம வேல் வைத்து தான் பூஜை செய்ய போறோம். அந்த வேலானது நமக்கு வந்து யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா, வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய வம்சாவளியில் வந்த ஐயா, அவருடைய பேர் வந்து வெங்கட்ராமன் ஐயா. அவர் தான் நமக்காக வேல் வாங்கி நான் வந்து கொடுக்குறோமா, நீ வந்து அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேல்மாறல் பூஜையில வேல் வைத்து பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. என்னன்னா, இதை நான் கொஞ்சமா எதிர்பார்க்கலன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசையும் வேண்டுதலும் கூட. நமக்கும் ஒரு வேல் வச்சு பூஜை செய்யணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ஐயனிடம் கேட்காத நாள் இல்லை, கோரிக்கையும் வச்சுட்டே இருந்தேன். அது கரெக்டாக நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிடலாங்க. எல்லாரும் பணம் கொடுங்க, நான் வேல் வாங்கணும்னா தாராளமாக நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் அப்படி வாங்குறதுக்கு பேர் அது வேல் கிடையாது. ஐயன் நம்ம வேல்மாறல் படித்தாலே வேலவன் நம்ம தேடி வருவார். அப்போ இத்தனை இடங்கள்ல நம்ம வேல்மாறல் படிக்கிறோம் போது ஐயன் நமக்கு வராமல் இருப்பாரா? அவ்வளோ ஒரு அதிசிறந்த ஒரு நல்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். குருவோட அனுகிரகத்தோட நல்லபடியாக நம்ம குரு கையாலிருந்தே நமக்கு அந்த வேலானது கிடைக்கும் போது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தகவல் இல்லையா? அதை நான் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் இருந்து சொன்னால் எப்படி, அந்த வேல் வர காரணமாக இருந்த அந்த தலம், அதாவது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய அந்த அனுகிரகம் பெற்று நம்ம வேல்மாறல் பாராயணம் எப்போ நம்ம வள்ளிமலையில் செய்தோமோ அது மட்டும் இல்லை, ஐயனுடைய வேலே நம்ம கையில் கொடுத்தாரு இல்லையா? அந்த வேலானதை நான் கையில் பிடிக்கும் போதே ஐயன் உணர்ந்துட்டார் போல. இவ்வளோ அழகாக பார்த்துக்குது இந்த பொண்ணு, சரி இந்த பொண்ணு கையில் ஒரு வேலை ஒன்று கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லைங்க, என்னோட நீண்ட நாள் கோரிக்கையும் கூட, நான் தைப்பூசத்துக்கு 11 நாள் விரதமும் இருந்திருக்கேன். வேலவா நீ என்னை தேடி வரணும் அப்படின்னு. ஏன்னா வேல் வச்சு பூஜை செய்யணும்னு ஆசை வந்த உடனே நாம இதுக்கப்புறம் வேல்மாறல் பூஜையில் வேல் வச்சு பூஜை செய்கிறோம், எல்லாரும் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க. ஆனால் எனக்கு அப்படி வேல் வாங்குறதுல விருப்பம் இல்லை. ஐயனே நமக்கு கையில் கண்டிப்பாக வேல் கொடுப்பாரு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. ஐயனும் அதை அழகாக நிறைவேற்றி வச்சுட்டாரு. அந்த வேல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறேன்னு சொன்ன அந்த நாள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கரெக்டாக அக்ஷய திதிங்க அன்னைக்கு, அக்ஷய திதி அன்னைக்கு. அது மட்டும் இல்லை, அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய ஆரம்பித்தா கரெக்டாக ஒரு வருடம் நிறைவானுச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த நாள் அன்றைக்கி தான் ஐயா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து பட்டாபிராமில் வேல்மாறல் பூஜை வந்து நிறைவு செய்த நாளும் கூட. அதனால் அது பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுமா, எல்லா பூஜைக்கும் நீங்கள் வேல் வைத்து பூஜை செய்வீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்கய்யா இந்த மாதிரி நாங்கள் வேல் படம் வச்சு தான் பூஜை செய்வோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது உங்களிடம் வேல் இல்லை அப்படின்னா நான் வாங்கித்தரேன், அதாவது நானே வேல் வாங்கி தரேன், நீ இதுக்கப்புறம் எங்கே வேல்மாறல் பூஜைக்கு போனாலுமே வேல் வச்சு பூஜை செய்யுமா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்படி ஒரு கண் கலங்கிட்டேன் நான். முருகா, இந்த ஒரு நாளுக்காக தானே ஐயா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. உடனே நான் இந்த நல்ல செய்தியை வந்து பிரம்மபுத்த குரூப்லலாம் சொல்லியிருந்தேன். எல்லாம் நம்ம வேல்மாறல் பூஜை செய்தோம் அப்படின்னா நம்ம வேலவன் நம்மளை தேடி வருவாருன்னு தெரியும். ஆனால் பல இடங்களில் வேல்மாறல் பூஜை செய்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கம்பீரமான ஒரு தோட்டத்தோட வேலவன் நம்மளை தேடி வர போகிறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும், என்னென்னா வேலவன் எங்கேருந்து எங்கே வச்சு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் எல்லாருமே வரணும். ஏன்னா நம்மை காக்க நம்ம வேலவன் வராருங்கும் போது அது வாங்குறதுக்காக நீங்கள் எல்லாரும் வரணும் இல்லையா? அந்த அட்ரஸ் முகவரியெல்லாம் உங்களுக்கு சைடில் கொடுத்துட்றேன். வெஸ்ட் மாம்பலத்தில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ முருகாசிரமத்தில் தான் வந்து பூஜையானது நடைபெற்று வேலவனுக்கும் நம்ம வேலுக்கும் வந்து சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெற்று அதன் பிறகுதான் வேலானது நம்ம கையில் வந்து வரும். அதனால அந்த வேல் வாங்குறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அன்போடு நான் வந்து கேட்டுக்கிறேன். வேல் வாங்கக்கூடிய அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் வேல் வந்து நம்ம கைக்கு வரப்போகுது. அதனால வேலை நாட்கள்ன்றதால யாருக்கெல்லாம் முடியுதோ, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறவங்க, நம்ம கோயில் அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் 9 மணிக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி வந்துடுங்க. ஏன்னா 9 மணிலேருந்து நம்ம வேல்மாறல் பாராயணமும் அங்கே சேரும். வேல்மாறல் பாராயணம் இதை தாண்டி இன்னும் பல வகுப்புகள், வேல் வகுப்பு, வேல் வாங்கு வகுப்புன்னு பல பாராயணங்கள் நடைபெற்று பூஜை நடைபெற்று அதுக்கப்புறம் தான் வேலானது நம்ம கைக்கு வந்துடும்ன்றதுனால நீங்கள் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூஜையிலையும் கலந்துக்கோங்க.
அப்படியே நம்ம வேலைன்னு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். சரிங்களா? அதனால் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக என்னால் வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதே சமயம் வந்து உங்களால் முடிஞ்சது பூஜைக்கோ அங்கே நம்ம ஏன்னா அந்த கோவிலில் வந்து நம்ம அபிஷேகம்லாம் செய்ய போகிறோம் இல்லையா, அபிஷேகத்துக்கோ பூஜைக்கோ உங்களால் முடிஞ்சது பூ பழம் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் சீக்கிரமாக நேரத்தோட கோவிலுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்றது நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சரியா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வேல் வாங்குற இடத்துல பார்க்கலான்றது நான் தெரிவிச்சுக்கிறேங்க. சரி, வள்ளிமலையில் நடந்த அற்புதம் வந்து உங்களுக்கு சொல்லாமலே இருக்குனே. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு திடீர் பயணமாக தாங்க அந்த பயணமானது ஆரம்பிச்சிருந்தோம். அதாவது அக்கா வந்து அங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இந்த மாதத்துலேயே வந்து அமையும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. போகும்போது நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லைக்கா எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, வேல்மாரல் பூஜை வேறு நடுவில் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குன்னா இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னாங்க. சரின்னு போகிற நேரத்துக்கு அப்படியே வண்டலூரில் கூட்டு போய் என் கணவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். கூப்பிட்டு போய் அவ்வளோ காலையில் ஒரு 2:30 மணிக்கெலாம் கூப்பிட்டு போய் விட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வேனில் தான் வந்து போயிருந்தோம். போனதுலேருந்து ஒரு இடம் விடாமல் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி இடுமன் கோவில் ஆரம்பிச்சது, அங்கே தொடங்கின அற்புதம் அப்படியே அழகாக எல்லா இடத்துலையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து மலை ஏறி போன உடனே எங்களுக்கு வள்ளியம்மாவுடைய அந்த அபிஷேகம் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க நாங்கள். அதனால நாங்கள் அழகாக அந்த கொடிமரம் சுற்றினேன்னு சொன்னேன் இல்லையா, சுற்றிட்டு அழகாக உள்ளே போகிறோம். அபிஷேகத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லாரும் அமர்ந்து வள்ளி தெய்வானை அம்மாவோட போற்றிகள் இருக்குல்ல, அதை படிக்க அபிஷேகம்லாம் நல்லபடியாக பார்த்து முடித்தோம். ஆனால் நேரமாகிற மாதிரி இருக்கிறதால உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆரத்தி பார்க்காம அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், சாமியை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மேலே போயிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மலைங்க. மலைக்குள்ளே உள்ளே குடஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆறுமுகர் இருப்பார். ஆறுமுகர் சன்னதி ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே தான் அற்புதமே நடந்தது. நாங்கள் எல்லாரும் வந்து நிறைய பாடல்கள் திருப்புகள் எல்லாமே பாராயணம் செய்திருந்தோம். அங்கே ஒருத்தர் இருந்தவர் நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புறோம். அப்போ சொன்னாருமா இன்னும் 2 பாட்டு பாடிட்டு போங்கம்மா அப்படின்னாரு. அது எனக்கு ஏதோ முருகனே சொன்ன மாதிரி இருந்தது. எல்லாருமா சேர்ந்து திருப்புகள் இதெல்லாம் பாடினோம். ஆனால் என்னென்னா வீடியோ பதிவு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. அதுவுமே ஒரு வகையில் நல்லது தாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம நேரடியாக போய் பார்க்குற மாதிரி வராதில்லை. அதனால அதெல்லாம் முடிஞ்சுதா. இதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா, ஆறுமுகருக்கு அபிஷேகம் நடந்தது. அப்போ அதை நாங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சிலர் எல்லாரும் எங்கள் வள்ளியம்மாகிட்டே இருந்துட்டோம். அப்போது ஒருத்தர் வந்து எங்கள் கூட வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேனும் தினைமாவும் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நடந்து வரதே பெரிய விஷயங்க. ஒரு பெரிய பேக்கில் போட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க நேரடியாக ஆறுமுக சன்னதியாண்ட போயிருக்காங்க. அப்போ போனால் கரெக்டாக அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்க நேரம் இவங்க கொண்டு போய் பிரசாதம் கொடுத்துருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, அபிஷேகம் முடிஞ்ச கையோட நெய்வேத்தியமும் பண்ணிட்டாங்க. ஆனால் தேனும் தினைமாவும் அப்படின்னா பவுடர் மாதிரிலாம் இல்லை. அவங்க நிறைய தேன் ஊற்றி அப்படி பார்க்க சக்கரை பொங்கல் மாதிரி இருந்தது. பெரிய டப்பா வேறு. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அது அப்படியே வச்சதுனால அந்த ஐயருக்கு வந்து கண்டிப்பாக அது தேனும் தினைமாவும் பெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால இவர் என்ன பண்ண, நெய்வேத்தியம் பண்ணி முடித்த கையோட அந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு ஸ்க்ரீன் போட்டாச்சா, அலங்காரம் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் போட்டாச்சு. அப்போ திடீர்னு ஒருத்தர் மேலே சாமி வந்துட்டுருக்கு. என்ன யார் என்னன்னு கேட்கும்போது நான் வள்ளியம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளியம்மாவா என்ன எதுன்னு கேட்கறதுக்குள்ள ஒரு மாதிரி காந்த குரலில் என்னுடைய பிரசாதத்தை எடு அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஒன்றுமே புரியல. சரின்னு அந்த உடனே அந்த தூக்கு டப்பா மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து பார்த்தா அது தேனும் தினைமாவும். இவர் எடுத்து அம்மா கையில் கொடுக்கவும் அம்மா வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அடுத்த கிழமை மலை ஏறி இருக்காங்க. எவ்வளோ ஒரு அற்புதம்ல. இதை பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த தேனும் தினைமாவை கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கொடுப்பனில்ல இது. ஏன்னா அங்கே நெய்வேத்தியம் பண்ண அந்த ஐயருக்கு வந்து தெரியறக்க வாய்ப்பே இல்லை. அது தேனும் தினைமாவெல்லாம் தெரியாது. சாமியாக வந்து தேனும் தினைமாவும் என்னுடைய பிரசாதத்தை கொடுன்னு கேட்டு அதை வாங்கி வர சாப்பிட்ருக்காங்க. அப்படின்னா நம்ம எல்லாரும் உருகி ஒவ்வொரு தடவையும் முருகப்பெருமானுக்கு பிடிச்சது அப்படின்னு தேனும் தினைமாவும் வைக்கிறோம். அது வள்ளியம்மாவுக்கும் பிடிச்சது. ஏன்னா அதிலே தானே அவங்க பிறந்து வளர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது அந்த தேனும் தினைமாவும் அவங்க அவ்வளோ தூரம் அந்த படிக்கட்டு முழுக்க சுமந்து வந்து அங்கே நெய்வேத்தியம் பண்ணதுக்கு அவங்க கிடைச்ச அந்த பலனுக்கு எங்கள் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்க அவ்வளோ ஒரு அழுக. ஏன்னா இந்த வள்ளிமலைன்ற ஒரு கோவில் எங்களுக்கு தெரியாது, இங்கே கூட்டு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு அப்படி கண்ணீர் மல்க அவங்க நன்றி சொன்னாங்க. அம்மாவே வந்து நேரடியாக இந்த நாங்கள் கொண்டு வந்து அந்த தினைமாவை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அப்படி ஒரு பேரானந்தமாக சந்தோஷமாக இருந்ததுங்க. அது மட்டுமா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. தண்ணியெல்லாம் கொண்டு போகல, வாட்டர் பாட்டில் தான் கொண்டு போனோம். அதெல்லாம் வாட்டர் பாட்டில் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த குரங்குங்க பண்ணிச்சுங்க பாரு. தேங்காய் உடைக்க கொண்டு போயிருந்தோம். அந்த தேங்காவும் தூக்கிட்டு போயிடுச்சு. அபிஷேகம் பண்ண பால் தயிர் கொண்டு போகணும். தயிர் வயிட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இதில் என்ன விஷயம் கேளுங்களேன், தயிரை கட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டோம். அடடா ஏன் தயிர் ஊற்றணும், ஃபஸ்ட்டு பால் தானே ஊற்றணும் அப்படின்னு அந்த கொஞ்சம் தயிரை நாங்கள் வச்சுக்கிட்டோம்.
அந்த தயிர் தான் ஐயனுக்கு அபிஷேகத்துக்கு நின்றுச்சுன்னா மீதி நாங்கள் கொஞ்சம் வச்சிருந்த தயிரை தான் அந்த குரங்குகள் வந்து தூக்கிட்டு போச்சு. அப்போ பாலும் தயிரும் ஐயன் ஏற்றுக்கிட்டாரு. சந்தனம், விபூதி அபிஷேகம், பன்னீர் இது எல்லாமே அழகாக செய்து எல்லாருக்குமே ரொம்ப நிறைவாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் இது வரைக்கும் போனால் தொட்டு வணங்கிட்டு வரக்கூடிய இடத்துல நாங்கள் ஒரு அபிஷேகம் செய்திருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு பாக்கியம். அப்போ தான் பாருங்கள், அந்த அபிஷேகம் அடுத்தடுத்து செய்யணும்னா தண்ணி வேணும்ல, தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் வந்து வாளி முழுக்க தண்ணி கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறார். என்னங்க ஐயா அப்படின்னா, அவங்க அதாவது ஒரு சிலர் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அப்போ ஒரு பக்கெட்டு கீழே ஆசிரமத்திலேருந்து எடுத்து தண்ணி கொண்டு வந்து ஐயன் மேலே ஊற்றிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. அதுவும் கரெக்ட் நேரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அந்த அவர் கொண்டு வந்த தண்ணியை வச்சு அபிஷேகங்கள் ஃபுல்லாக செய்யறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஏதுவாக இருந்ததுங்க. நாம் ஒன்று நினைக்கிறோன்னா ஐயனும் அதை விரும்புகிறாரு அப்படின்றத எங்களால் அதை மனப்பூர்வமாக வந்து உணர முடிஞ்சுது. ஆசிரமத்தில் வந்து சொல்லவே வேணாம், வேல்மாறல் பாராயணம் பாதி தான் நடக்குது. கரெக்டாக பருத்தமுலை சிறுத்தை இடைன்னு ஆரம்பிக்கும் போதே அழகாக அவர் வந்து ஆரத்தி எடுத்துட்டு அந்த ஆரத்தி எல்லாருக்கும் வந்து கண்ணில் வந்து ஒத்திக்கிட்டோம். பிரசாதம் வந்து கொடுத்தது இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. உண்மையிலே வள்ளிமலை பயணமானது என்னுடைய வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு பயணமாக நல்லபடியாக அமைஞ்சுது அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு பூர்ண ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்களுக்குமே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, இன்றைய பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பழனிக்கு நம்ம பூஜைக்கு வரணும்னு நினைக்கிறேன், வேல்மாறல் பூஜைக்கு வரணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரையும் எல்லாரும் சீக்கிரமாக வந்துருங்க. ஏன்னா இது வரைக்கும் 10 மணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடறோம். ஏன்னா நமக்கு வேலவன் நம்ம கையில் வந்துடுறாரு. அதனால அவருக்கு அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பூஜை ஆரம்பிப்போன்றத 9 மணிக்கெல்லாம் பூஜையானது ஆரம்பிச்சிருவோம். அதனால முடிஞ்ச வரையும் எல்லாரும் சீக்கிரமாக வந்துருங்க அதை தெரிவிச்சுக்கிறேன். வேலவன் வாங்குறதுக்கும் வரணும்னு நினைக்கிறவங்களும் சீக்கிரமாக 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஐயனுடைய உத்தரவின்படி நடக்கும்ன்றதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம்.